பொரி மெதுவடை ஃபெஸ்டிவல் டைம்ல எக்ஸ்ட்ரா பொரி இருந்துச்சுன்னா அதுல மெதுவடை செய்யலாம் வாங்க. 3 கப்பு பொரி நீங்க ஒரு பவுல்ல சேர்த்துட்டு தண்ணியில நினைச்சிட்டு வெட்டா இருக்கிற பொரிய செப்பரேட்டா எடுத்து வச்சுக்குங்க. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப்பு ரவா சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைனா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பவுடர் பண்ணி இருக்கிற இந்த ரவாவை வேற ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா மிக்ஸி ஜாருக்கு நம்ம ஏற்கனவே வெட் பண்ணி வச்சிருந்த இந்த பொரியும் சேர்த்துக்குங்க. 3/4 கப்பு தயிரும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனா கிரைண்ட் பண்ணிட்டு இந்த ரவையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப 10 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். பாருங்க மாவு நல்லா ஊறி இருக்குது. நறுக்கி இருக்கிற வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏத்தன பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. சின்னதா நறுக்கி இருக்கிற இஞ்சி சேர்த்து பொடியா நறுக்கி இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை 1/2 ஸ்பூன் ஜீரகம் தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் ஆப்பசூடம் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு வாட்டி கடைசியா ஃபைனலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கை வந்து தண்ணியில வெட் பண்ணிக்கிட்டு நீங்க மாவு வந்து உருட்டி ரவுண்டாவும் போட்டுக்கலாம். இல்ல மெதுவடை மாதிரி தட்டி கூட நீங்க மீடியமா சூடா இருக்கிற எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். மேல வந்து கிறிஸ்பா உள்ள வந்து சாஃப்டா சூப்பரா பொரி மெதுவடை ரெடி ஆயிடுச்சுங்க. இன்கிரீடியன்ஸ் வந்து சிம்பிள்ங்க. வடை வந்து சூப்பருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பொரி மெதுவடை.